ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்துல காய்கறி செடிகள், கொடி வகைகள் எல்லாமே இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டு வளர்த்திட்டு இருப்போம். காய்கறி செடிகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா வளர்ந்து பூக்கள் பிடிக்கிற தருணம் வந்திருக்கும். நிறைய பூக்கள் பிடிக்குதுங்க. அந்த பூக்கள் எல்லாமே பிஞ்சா மாறவே மாட்டேங்குது. அப்படியே எல்லாமே கொட்டி போயிருது. ஏதோ ஒரு 100 பூ பூக்குது அப்படின்னாலும் அதுல ஒரு பூ கூட காயா மாற மாட்டேங்குதுங்க. நானும் என்னென்னமோ உரங்கள் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டேன். காய்கள் பிடிக்கவே மாட்டேங்குது. பூக்கள் எல்லாமே உதிர்ந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னாலும் சரி, கொடி வகை காய்கறிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. கொடியில வரக்கூடிய அந்த இலைகள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா புழுக்கள் ஃபுல்லாமே சாப்பிடுறது, ஃபுல்லாமே நாஸ்தி பண்ணிடுது. அதுக்கும் வேப்பனை கரைசல் எல்லாமே அடிச்சு பார்த்துட்டேன். பெருசா எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரிய மாட்டேங்குது. பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்குமே இன்னைக்கு நாம 2 விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரே ஒரு தீர்வை தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய உரங்கள் தான். ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரா, ஒரு ஸ்ப்ரேயா நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி, புழுக்கள் நிறைய இருந்தாலும் சரி, பூக்கள் உங்களுக்கு காயா மாற மாட்டேங்குது, உதிர்ந்து விழுகிறதுக்குமே இது ஒரு நல்ல ரெமடியா இருக்குங்க. நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின் செல் மேட் எல்லாமே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்கு. டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருங்க. ஆடிப்பட்டம் வந்துருச்சே, இந்த வாட்டி நிறைய புதுவிதமான காய்கறிகள் எல்லாம் போட்டு வளர்த்திடலாம் அப்படின்னு நாம பார்த்து என்னென்ன வளரும் என்னென்ன வளராது அப்படின்னு ஒரு லிஸ்டே எடுத்து நிறைய விதைகள் போட்டு வளர்த்திட்டு இருப்போங்க. நிறைய பூச்செடிகளும் வளர்த்திட்டு இருப்போம். ஆனா இந்த பூச்சி தாக்குதல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரோஜா பூச்செடிகளை கூட விடுறது கிடையாது. வெயில் காலத்திலேயாவது மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் மாதிரியான தொந்தரவுகள் தான் இருந்துச்சு. அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கும் போதே ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுங்க. ஆனா இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம தோட்டத்துல புழுக்கள்ல நிறைய வெரைட்டிஸ் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம நார்மலா கம்பளி புழு பார்ப்போம், அதுக்கப்புறமா அந்த பச்சை கலர்ல புழு பார்ப்போம் இல்லையா? இது இல்லாம கம்பளி புழுவிலேயே டிசைனா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் அப்படின்னா இந்த வாட்டி நம்ம ப்ரொக்கோலி, நூல்கோல் மாதிரியான இந்த குளிர்கால பயிர்கள் எல்லாமே நம்ம வச்சிருக்கனால அது அந்த செடிகளுக்கு வரது மட்டும் இல்லாம நம்மளோட அவரக்கொடிகள் எல்லாத்துக்குமே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. இலைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லா நாசம் பண்ண ஆரம்பிச்சிருது. இனியும் பனிக்காலம் வர வர இந்த புழுக்கள் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்மளோட ரோஜா பூக்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. இந்த புழுக்கள் எல்லாம் ஃபுல்லா சாப்பிட்டுருது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு புளிச்சமோர் கரைசல் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. இந்த புளிச்சமோர் கரைசல் ரெடி பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது நல்லா புளிச்ச தயிர் இல்லைன்னா மோர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கட்டி பெருங்காயமா சேர்க்கும் போது அதுல ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு. உங்ககிட்ட மோர் கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு சின்ன கிண்ணத்துல நீங்க தயிர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோல தண்ணி கலந்து ஒரு பாட்டில்ல போட்டு ஒரு வாரம் அப்படியே வச்சிருங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் சேர்ந்து நல்ல புளிச்ச ஸ்மெல் வரும். இது கூட ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை இன்னைக்கு நைட்டு நீங்க ஊற வச்சுக்கணும். நாளைக்கு நீங்க செடிகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட் நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நைட்லயே அந்த பெருங்காயம் நல்லா கரைஞ்சு அடுத்த நாள் காலையில இந்த மோரோடவே நல்லா கரைஞ்சு வந்துருங்க. பெருங்காயம் கரையல அப்படின்னா நீங்களே நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிட்டு இதை உபயோகப்படுத்தலாங்க. இந்த கரைசல் 1 டம்ளர் இருக்கு அப்படின்னா இது கூட 1 லிட்டர் தண்ணியை கலந்துதான் செடிகளுக்கு கொடுக்க போறோம். நீங்க ஸ்ப்ரே பாட்டில கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க மக்களை எடுத்து வேர் வழியா தான் கொடுக்க போறீங்க அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு வடி கட்டிட்டு பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா நம்ம மோரா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நல்லாவே கடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய வெண்ணெய்களை எடுத்துட்டு அந்த வெறும் லிக்விட் மட்டும்தான் மோரா வருங்க. ஆனா இப்ப நம்ம தயிரா யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் வெண்ணெய் இருக்கும். அதே மாதிரி பாலேடுகள் எல்லாம் இருக்கும்போது அதை நம்ம அப்படியே செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுல நிறைய எறும்புகள் அதுலயுமே பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த சொல்யூஷனை அப்படியே ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். நீங்க செடிகள் பூக்கள் கொட்டுது, அதாவது நிறைய பூக்கள் பூக்குதுங்க, பூக்கள் கொட்டுது, பிஞ்சு தான் பிடிக்கல அப்படிங்கும்போது அந்த பூ மாதிரி தெளிச்சு விடலாங்க. நல்லா ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இலைகள் வழியாவும் அந்த பூக்கள் மேல எல்லாம் நல்லா ஸ்ப்ரே ஆகிற மாதிரி கொடுக்கலாம். இதுவே நீங்க பூச்சிகள் இருக்கு, புழுக்கள் இருக்கு, அதை அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா ஃபோர்ஸா அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ்லயே அந்த புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே போயிடும். இந்த புளிச்ச மோர்ல ஜிப்ரலிக் ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுதலா இருக்குங்க. அதே மாதிரி காய்கறி செடிகள் வளர்க்குறீங்க, பழச்செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பூக்களோட எண்ணிக்கையும் பழங்களையுமே அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிப்ரலிக் ஆசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நாம கொடுக்கக்கூடிய பெருங்காயத்திலயுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. பூக்கள் உதிராம பிஞ்சுகளா மாறுறதுக்கும், அதே மாதிரி இதுல வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் நம்மளுடைய புழுக்கள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதை நம்ம கொடுக்கும்போது பூச்சி தாக்குதலுமே ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்குங்க.
இந்த 2 உரத்தையுமே நாம ஒண்ணா கலந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் நல்லா கிடைச்சு செடிகள் ரொம்ப ஸ்பீடாவும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்தியாவும் வளர ஆரம்பிக்குது. நாம ரொம்ப நாளா ஒரே மண் கலவை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே மண்ணில் செடிகள் வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அந்த மண்ணு வந்துட்டு ஆல்கலைன் தன்மைக்கு போயிடும். அந்த மாதிரி ஆல்கலைன் ஆயிருச்சு அப்படின்னா செடிகள் வந்து வளரவே வளராதுங்க. அந்த மாதிரி மண்ணையுமே வந்துட்டு அதுக்கான கரெக்டான பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி செடிகள் வளர்றதுக்கு ஏத்த மண்ணா மாத்துறதுக்கு இந்த மோர் கரைசல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி இந்த மண்ணுல செடி என்ன செடி போட்டாலுமே வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மண்ணுக்குமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான மோர் கரைசல் ரெடி பண்ணி கொஞ்சமா தெளிச்சு விட்டுட்டு வாங்க. அந்த மண்ணுமே அதுக்கான பிஹெச் லெவல் கரெக்டான பிஹெச் லெவலுக்கு வந்து செடிகள் வளர்றதுக்கு தயாராயிரும். இதை எப்பப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மாசத்துக்கு 2 தடவை தாராளமா கொடுக்கலாங்க. 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்க வந்து வேர் வழியாவோ இல்ல வந்து இலைகள் மேல ஸ்ப்ரேவாவும் கொடுக்கலாம். செடிகள் நல்லா வளரணும், இலைகள்ல நல்லா பெருசு பெருசா வளரணும் அப்படின்னா நீங்க வந்து இலைகள் வழியா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அதே மாதிரி பூக்கள்லாம் கொட்டக்கூடாது, நிறைய காய்கள் பிடிக்கணும் அப்படின்னாலுமே பூக்கள் மேல இலைகள் மேல நம்ம தாராளமா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். முக்கியமா இந்த கொடி வகை காய்கறிகள், அதுக்கப்புறமா இந்த பனிக்கால காய்கறிகள் இருக்கு இல்லையா, இந்த காலிஃபிளவர், முட்டைகோஸ், ப்ரொக்கோலி, டர்னிப் இந்த மாதிரியான காய்கறிகளுக்கு பூச்சி விரட்டியாவும் தாராளமா யூஸ் பண்ணலாம். சோ இந்த பூச்சிகள் பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இலைகள் இருக்கனால இலைகளுக்கு அடியில நிறைய புழுக்கள் வர ஆரம்பிச்சிருதுங்க. கிட்டத்தட்ட கம்பளி புழு மாதிரியே இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. அந்த புழுக்களை வந்து வராம தடுக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பூச்சி விரட்டியா கொடுத்தாலும் சரி, இல்லைன்னா வளர்ச்சி ஊக்கியா கொடுத்தாலுமே ஈவினிங் டைம்ல கொடுக்குற மாதிரி பாருங்க. அதே மாதிரி மழை வருது, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே இந்த ஸ்ப்ரேவை கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரே கொடுத்ததே வேஸ்ட் ஆயிரும். அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களுமே அந்த செடிகளுக்கு போகாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வெயில் அடிக்கிற டைம்ல ஒரு சாயந்தர நேரமா பார்த்து இந்த ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து நம்மளால சீக்கிரமாவே பார்க்க முடியுங்க. மாசத்துக்கு 2 தடவை தாராளமா கொடுக்கலாம். எந்த ஒரு கெடுதலுமே செடிகளுக்கு வராது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாமே ரொம்பவே செலவில்லாம நம்ம வீட்டுல செய்யக்கூடிய உரங்கள் தான். என்ன நம்ம வந்து கொஞ்சமா டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம தயார் பண்ணும்போது செடிகளுக்கு நல்ல ரிசல்ட்டும் ரொம்ப ஆரோக்கியமான உரங்களுமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.